அனைத்து நண்பர்களுக்கும் விக்னேஷின் அன்பு வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெயின்போ விக்னேஷ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா என்னோடய நண்பர்கள் எல்லாம் ஈரோப் ட்ரக்கை பற்றி ஒரு டூர் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான சான்ஸ் தான் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் பெல்ஜியத்தில் இருக்கோம். கிறிஸ்மஸ் லீவுக்காக கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. ஸோ இந்த நாளை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு ட்ரெக் டூர் வீடியோ போடலான்னு தான் வண்டியை பக்காவாக செட் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் ஈரோப்புக்குள்ளே டிரைவராக போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இங்கே கேட்கப்படுற ஒரு 75% கேள்வி இந்த ட்ரக்கை பற்றி மட்டும்தான் இருக்குது. இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக நீங்கள் எக்ஸாமுக்குள்ள அட்டன் பண்ணலாம். ரெண்டாவது, ஈரோப்புக்குள்ளே டிரைவராக வரணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெயின்போ விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Took a walk through the garden, goddamn I feel like the Knicks. You would think my name is Derek, for all these roses I sniffed. I think I'm tripping off the fumes, focus not to fall over, need this weight. ஈரோப் ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டியில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை ஏற்றிட்டு போனோம் அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர் பிளேட்டை நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கணும். இந்த ஆரஞ்சு பிளேட் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வண்டியில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் இருக்குன்னு அர்த்தம். இந்த பேனட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற டாப்பில் இருக்கிறது தான் ஆயில் டேங்கரோட மூடி. இது இந்தியன் வண்டியில் இன்ஜினுக்குள்ளேயே ஊற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் தனியாக மேலே செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் அடிபடாத வகையில் குறுக்க ஒரு ராடு செட் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ளதான் இன்டர்கூலர். இது வைப்பர் மோட்டார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது செப்பரேட் ஏசி லைன். இதை நான் வண்டிக்குள்ளே இருக்கப்ப சொல்கிறேன். ஸ்டீரிங் பாக்ஸோட மோட்டார். இந்த டைப் வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மோட்டார் இருக்குது. அதாவது ஏசிக்கு ஒரு மோட்டாரும் ஹீட்டருக்கு ஒரு மோட்டாரும் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஓஸ் எல்லாமே செப்பரேட்டாக தனியான ஒரு லைனில் போகுது. இதுக்கும் இன்ஜினுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஏசிக்கும் ஹீட்டருக்கும் உள்ள தனி மோட்டார் லைன். இதுதான் ஃப்ரண்ட் ஆஃப் த லைன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு செமையாக ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரையாங்கிள் மிரர்ஸ். இந்த வண்டியில் மொத்தமாக 6 ட்ரையாங்கிள் மிரர் இருக்குது. அதில் இந்த மிரர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை நமக்கு தெளிவாக காட்டும் டிரைவர் சீட்லேருந்து. இது ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்பு ஒரு டிஆரில் இருக்குது. இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் எரியக்கூடிய 360 ரொட்டேட் லைட்ஸ். அடுத்ததாக 2 வைப்பர் பிளேட்ஸ், 2 கைப்பிடி இருக்குது. மேலே ஏறி கண்ணாடி எதுவும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. அடுத்ததாக நம்ம முக்கியமான பார்ட்டை பார்க்க போகிறோம். அதுதான் இந்த வண்டியோட டயர். இந்த வண்டியோட டயர் நம்ம இந்தியன் வெஹிக்கிள் இருக்க மாதிரி சாதாரண டயர் கிடையாது. ஏன்னா இந்த டயரோட சைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த டயர் வந்து சுற்றளவுலையும் வித்துலையும் ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட என்னோட கைக்கே 1.5 ஜான் அளவுக்கு டயரோட அகலம் மட்டும் இருக்குது. டயரோட அகலமும் டயரோட இன்ச்சஸும் அதிகமாக இருக்கிறதுனால ஈரோப்பில் சம்மர் அண்ட் வின்டருக்கு இந்த ஒரே டயரானது யூஸ் ஆகுது. அவ்வளோ சூப்பர் டயர் இது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து டீசல் டேங்க். இந்த வண்டியில் டபுள் சைடு டீசல் டேங்க் இருக்குது. ஒரு டீசல் டேங்கும் குறைஞ்சது 400 லிட்டர்லேருந்து 500 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே காமனாக ஒரே மாதிரியான ட்ரெய்லர் தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே 40 ஃபீட் ட்ரெய்லர். ஏன்னா ஈரோப்போட ரூல்ஸில் மொத்தமாகவே ஒரு ட்ரெய்லரும் ஒரு ஜீப்பும் சேர்ந்து 18.75 மீட்டர் தான் இருக்கணுன்றது ஒரு ரூலு. இங்கே யூஸ் பண்ணுற ஆக்சில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்சில், டபுள் வீல் கிடையாது, சிங்கிள் வீல் தான். ஏன்னா இங்கே உள்ள டயர் வித் வந்து ரொம்ப பெருசு. 3 வீல் சப்போர்ட்டில் தான் இருக்குது. இங்கே வந்து கவுண்டர் வெயிட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அடுத்து இங்கே 2 சைடு மிரர் இருக்குது. 2மே மோட்டார் மூலியமாக இயங்கக்கூடியது. கண்ட்ரோல் டிரைவர் சைடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2 சைட்லேயுமே ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. இதில் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நாங்கள் இதில் ரைஸும் கேஸும் வச்சுருக்கோம். இதே மாதிரி அந்த பக்கமும் இதே அளவுக்கான பொருட்கள் வைக்கலாம். இந்த சென்சாரை பொறுத்த வரைக்கும் இது லேண்ட் கீப்பிங்குக்கும் அப்புறம் வண்டி பக்கத்தில் யாராவது வந்தால் நமக்கு அலர்ட் கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகுது. இது இன்னொரு டீசல் டேங்க். சேம் அதே தான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்க போற வேண்டிய ஏரியா கேபின் பார்க்க போறோம். அந்த கேபின பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சீட்ட பார்த்துரலாம். ஹீரோ வண்டிகள்ல டிரைவர் சீட்டும் சரி, டிரைவர் சீட்டும் சரி ரொம்ப சொகுசான சீட்டாவே இருக்கும். இதில ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி ஏ டூ ஜெட் எல்லாமே ரொம்ப பக்காவா இருக்கும். நம்ம ஹைட் எவ்வளோ தேவையோ அத நம்ம கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அவுட்டோர் வியூ ஃபுல்லாக பார்த்தாச்சு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபின். இந்த கேபின் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப ஹைட் அதிகம். எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்தா தான் தெரியும். இந்த பக்கம் வானே வீடு வானே. பழனி மலை படிக்கட்டு மாதிரி 1 2 3 4 இவ்வளோ ஹைட்டில் வந்து இந்த கேபின் இருக்குது. இதுக்கான ரீசன் வந்து பயங்கரமாக இருக்கும். நான் அதை வந்து உள்ளே சொல்கிறேன். வெளியே நம்ம நண்பர் வந்து ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதனால சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம உள்ளே போய் தெளிவாக காட்டலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரக்கில் மெயினான ஒரு சூப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டு. ஆமாங்க, இந்த டிரைவர் சீட்டில் வந்து சாதாரண சீட்டில் இது ஒரு மசாஜ் சீட்டு மாதிரி. எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம இது ஏர் சஸ்பென்ஷனில் மட்டும்தான் வேலை செய்யுது. இது ஹைட்டுக்கு. இது ஸ்டெபிலிட்டி. இந்த ஸ்டெபிலிட்டி எப்படி வேலை செய்யுதுன்றதை நான் மேலே உட்காந்து உங்ககிட்ட காட்டுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது ஏர் விண்டு சிஸ்டம். ஏர் எப்படி உள்ளே போகுது வர்றதுன்றதுக்காக. இது டிரைவருக்கு முதுகு வலிக்கக்கூடாது அப்படின்றதுனால சம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சீட்ஸில் இருக்குது. இது நான் உங்களுக்கு சீட்டுக்கு மேலே போய் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். அடுத்ததாக ஃபார்வேர்ட் ஃப்ரண்ட்டு. செம்ம சீட்டு. ஏர் சஸ்பென்ஷன்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒர்க் ஆகுது. அடுத்ததாக இது என்ன ஒரு குட்டி ரிமோட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே உள்ள ஹீரோ ட்ரக்ஸில் இது வந்து பயங்கர காமன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நம்ம ஹைட் எவ்வளோ வேணுமோ நம்ம தூக்கி இறக்கிக்கலாம். ஆமாம், இந்த ட்ரெய்லர் வந்து சஸ்பென்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏர் சஸ்பென்ஷனில் இருக்குங்க. இது ட்ரெய்லரோட ஃப்ரண்ட்டு, இது ட்ரெய்லரோட பேக்கு. பலூன் டைப்பில் இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ வேணுமோ ஹைட்டை வந்து கூட்டிக்கலாம், இறக்கிக்கலாம். இதுதான் இந்த ரிமோட்டோட ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம வெளியில் உள்ள வியூஸை ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து வந்து இன்டீரியரில் உள்ள எந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்றத வாங்க வீடியோ உள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரக்குள்ளே ஏறுறோம். பழனி மலை படிக்கட்டு மாதிரி இருக்குது. இதுதான் பரவாயில்ல, ஏறி தான் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம எக்ஸ்டீரியரோட வீடியோவை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டீரியரோட வீடியோ. நான் உள்ளே ஏறி வரும்போதே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த ட்ரக்கு நம்ம இந்தியாவில் இருக்க ட்ரக்கை காட்டிலும் ஹைட்டு வந்து அதிகம். அது என்ன விதமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கொஸ்டினில் கேட்கப்படுற கேள்வி தான். இங்கே இருக்கிற எல்லா ட்ரக்ஸும் மோஸ்ட்லி இதே மாதிரியான ஹைட்டில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1980 ஈரோப் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி ஒரு ட்ரக்கானது 18.75 மீட்டருக்கு மேலே போகக்கூடாது. நம்பர் 1 ரூல். 2வது ரூல், இங்கே இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டி போகிற அளவுக்கு தான் ரோடு இருக்கும். அந்த வண்டி அந்த ரோட்டில் தான் போய் கட் ஆகணும். அதனால் இந்த டிசைன் இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளுக்கு செட் ஆகிற காரணத்தினால ஈரோப்பில் இருக்க எல்லா வெஹிக்கிளும் காமனாக இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ரூல் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற மாரி நண்பர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இங்கே குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து கண்டெய்னர் மூலயமா மட்டும்தான் நடக்குது. ஸோ கண்டெய்னரும் ட்ரக்கும் ஒரு இடத்துல போய் திரும்பணும் அப்படின்னா அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்க அந்த ரோட்ஸில் தான் இந்த வண்டி திரும்ப முடியும். ஃப்ரண்ட் ஜீப் கொஞ்சம் லென்த்தாக போனாலோ இல்லை ட்ரெய்லர் கொஞ்சம் லென்த்தாக போனாலோ இங்கே உள்ள ரோட்ஸுக்கு வந்து இந்த ட்ரெய்லரானது திரும்பாது. ஸோ இந்த ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் இவ்வளோ ஹைட்டில் இந்த வெஹிக்கிள் இருக்கிறதுக்கான காரணம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் சைடில். இது ஒரு இண்டிகேட்டர், லெஃப்ட்டு ரைட்டு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. டிம் அண்ட் பிரைட்டு இதுலேயே தான் ஆட்டோமேட்டிக்காக போல் கொடுத்துருக்காங்க. இதில் விண்ட் வாஷர் லிக்யூடும் ப்ரெஸ் பண்ணால் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டினில் இந்த ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதாவது விண்ட் சீல்டுக்குள்ளே நீங்கள் எந்த மாதிரியான லிக்யூடை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதில் ஆப்ஷனில் ஏபி இருக்கும், வாட்டர் இருக்கும், அண்டு விண்ட் வாஷர் லிக்யூடுன்னு இருக்கும். நீங்கள் எதை கிளிக் பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊரில் தண்ணி ஊற்றி தான் ஓட்டி பழக்கம், அப்படி இல்லைனா ஷாம்பு ஊற்றி தான் ஓட்டி பழக்கம். இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த ஷாம்பும் சரி வாட்டரும் சரி ரெண்டுமே ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ யூரோப்பியன் ரூல்ஸில் வின்டர் அந்த டேங்க்கில் வந்து விண்ட்ஷீல்ட் டேங்க்கில் நீங்கள் கம்பல்சரியாக விண்ட் லிக்யூடு தான் ஊற்றணும். ஏன்னா இது -20 டிகிரி வரைக்கும் ஃப்ரீஸ் ஆகாது. அது ஒரு மெயினான ரூல். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டோர் லாக் சிஸ்டம்.
யூரோப்பியன் வண்டியை பொறுத்த வரைக்கும் மேன் ட்ரக்கில் டபுள் 2 டோருக்குமே டோரை அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு பவர் மோட்டாரானது இருக்குது. பவர் மோட்டார் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் லாக் சிஸ்டம். இங்கேயே நம்ம வண்டியை அன்லாக்கும் லாக்கும் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிரர் மோட்டார். இந்த வண்டியில் மொத்தமாக 4 மிரருக்குமே 2 சைடு மிரர்ஸ் 2 ஒயிட் ஆங்கிள் மிரர்ஸுக்குமே சேர்த்து இது மோட்டார் கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு எந்த விதமான ஆங்கிள் தேவைப்படுதோ அந்த பக்கம் திருப்பி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆடியோ சிஸ்டம்ஸ். இது வரைக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஆடியோ சிஸ்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆடியோ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் கேட்குற மாதிரி யூஎஸ்பி ஆக்ஸ்லாம் கேட்க முடியாதுங்க. இங்கே ஒன் அண்ட் ஒன்லி எஃப்எம் மட்டும்தான் கேட்கும். ஏன் அப்படின்னா இங்கே உள்ள ரூல்ஸில் டிரைவர் வண்டி ஓட்டும் போது பாட்டு கேட்கக்கூடாது. அது இங்கே மெயின் ரூல்ஸாக இருக்குது. அதனால இதில் ப்ளூடூத்தும் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம வேணும்னா மொபைலில் பாட்டை போட்டு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. இங்கே காட்டுங்க. இந்த லைட் எது பார்த்தீங்களா, இதுதான் லேண்ட் கீப்பிங் அசிஸ்டன்ட். அதாவது இந்த டைப் ட்ரக் ஓட்டினவங்களுக்கு நல்லா தெரியும் எல்சிசினா என்ன அப்படின்னு. இது லேண்ட் கீப்பிங் அசிஸ்டன்ட். இந்த சிஸ்டம் தான் உங்கள் வண்டி லேண்ட்லேருந்து வண்டி வெளியில் போச்சு அப்படின்னா வார்னிங் கொடுத்து உங்களை எச்சரிக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் லேனை வந்து கிராஸ் பண்ணுறது பெரிய ஆஃபென்ஸாக கருதப்படுது. நீங்கள் உங்கள் ட்ராக்கை விட்டு அடுத்த ட்ராக்குக்கு தேவையில்லாமல் மாறிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பின்னாடி வர வண்டி உங்களை போலீஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், பார்த்துட்டு ஒரு தடவை கேஸ் போடுறாங்க அப்படின்னா குறைஞ்சது 1000 யூரோ போடுவாங்க. இந்தியன் மணியில் 1 லட்சம் ரூபாய். இது கதெல்லாம் இல்லைங்க. இங்கே வந்து வண்டி ஓட்டின நண்பர்களை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதனால இந்த லேண்ட் கீப்பிங் சென்சார் தான் நமக்கு காவல் தெய்வம். ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்னோவில் ஓட்டுறதுக்கான மோட்ஸ் இருக்குது. இந்த மோடை வந்து நம்ம ஸ்னோவில் போகும்போது ஆன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏபிஎஸ் இருக்குது, நம்ம வேணும்னா நம்ம ஆன் பண்ணலாம். ஹில்ஸ் டிரைவில் இருக்குது. இது வந்து வழக்கம் போல் பார்க்கிங் லைட்ஸ். அதுக்கடுத்த மெயினான மேட்டர் இங்கே தான் இருக்குது. என்ன இது மெயினான மேட்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதான் ஒரு மெயினான மேட்டர் இருக்குது. என்ன மெயினான மேட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் காரு, ட்ரக்கு, பஸ்ஸு எல்லாத்துலேயுமே ஏசி இருக்குது, ஹீட்டரும் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஏசி இருக்குது, இங்கேயும் ஹீட்டர் இருக்குது. இது என்ன தம்பி புது விதமான மேட்ரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஊரில் எல்லாமே இன்ஜினோட அட்டாச்மெண்ட்டில் இருக்கும். இன்ஜினில் பெல்ட்டு கொடுத்து சைடில் கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா ஏசியும் ஹீட்டரும் ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் யூரோப்பியன் வெஹிக்கிள்ஸில் அப்படி கிடையாது. இங்கே ஓட்டுநரானவங்க ஒரு டிரைவர் பனிக்காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, அவங்களோட பாடி கிளைமேட் எப்பயுமே ஒரே மாதிரியாக இருக்கணுன்றதுல இவங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அந்த விஷயத்தில் இவங்க காம்ப்ரமைஸே ஆகிறது கிடையாது. அதனால தான் இந்த சிஸ்டத்தை தனி இன்ஜின் மூலயமா ரன் பண்ணுறாங்க. உங்களுக்கு குளிர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் ஹீட்டர் ஆன் பண்ணிக்கலாம் 24 ஹவர்ஸும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டரியில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால் வண்டி இப்போ ஆஃபில் தான் இருக்குது, ஆனால் ஹீட்டர் ஓடிட்டுருக்கு. சேம் இதே மாதிரி நீங்கள் டெம்பரேச்சரை குறைக்கிற பட்சத்தில் ஹீட்டர் ஆஃப் ஆகி ஏசி ஆன் ஆகும். நீங்கள் ஏசியும் யூஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் ஹீட்டரும் யூஸ் பண்ணலாம். எந்த விதமாக இன்ஜினை ஆன் பண்ணணும்னு தேவையும் கிடையாது. இதுதான் ஃபேன் சிஸ்டம். உங்கள் ஃபேனை எவ்வளோ தூரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா வரும். ஓகே. மற்றபடி இந்த சிஸ்டம் வந்து காரில் உள்ள சிஸ்டம் தான். இதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பெசிஃபிகேஷன். நம்ம 24 மணி நேரமும் எப்போ வேணுனாலும் இந்த சிஸ்டத்தை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். இதுதாங்க இதில் இருக்க பியூட்டிஃபுல்லான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டேஷ்போர்டில் ஒரு ஃப்ரண்ட் ஏரியா இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் 2 ஏசி வெண்ட்டு, இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. இங்கேயும் நம்மளோட ஐட்டம்லாம் வச்சுக்கலாம். அடுத்து வழக்கம் போல் அந்த டோரில் சேம் விண்ட்ஷீல்டு எல்லாமே இருக்குது. கண்ணாடி ஏற்றியும் இறக்கிக்கலாம். டோர் லாக்கிங் சிஸ்டமும் அங்கேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. கோ டிரைவர் சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டிரைவருக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கோ அதுதான் கோ டிரைவருக்கான சீட்லேயும் இருக்குது. கோ டிரைவர் சீட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏர் சஸ்பென்ஷனில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்து வண்டியோட டாப்பில் என்ன மாதிரியான ஸ்டோரேஜ் பட்டன்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். இங்கே வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் லைட்டோட லைட் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இது வண்டி ரிவர்ஸ் எடுக்கும்போது இந்த லைட் ஆன் பண்ணோன்னா பின்னாடி ஒரு 4 லைட் இருக்குது. இந்த லைட் ஆனது எரிய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு 4 மிஷினரி. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு மிஷினரிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ரியோ பாக்ஸ், இவர் தான் எட்டப்பர். என்னன்னா இந்த வண்டியில் நடக்கிற எல்லா விதமான
தகவல்களும் இம்மிடியேட்டாக கம்பெனிக்கு வயர்லெஸ் மூலிமா போயிடும். அதுக்கான பக்ஸ் தான் இது. அடுத்ததான் நம்ம பார்க்கப்பட வேண்டியது ஃப்ளீட் போர்டு. இந்த ஃப்ளீட் போர்டு என்ன அப்படின்னா டிரைவர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத இன்ச் பை இன்ச்சாக இந்த ஃப்ளீட் போர்டானது வாட்ச் பண்ணும். நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்களா, ஆக்சிலேட்டர் எந்த மாதிரியான யூஸ் பண்ணுறீங்க, கீர் எப்படி நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு எப்படி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, சடன் பிரேக் போடுறீங்களா, அந்த மாதிரியான சில மேட்டர்களை இவர் வந்து போட்டு கொடுத்துருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜெர்மன் டோல் பாக்ஸ், ஜெர்மனியில் டோல் பாக்ஸ் அதுக்கு யூஸ் ஆக வேண்டியவர். அடுத்து பார்க்கப்பட வேண்டியது தான் இவர் பேர் வந்து டேக்கோகிராஃப். நம்ம ஊரில் வேலை நிறைய நேரம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல பாராட்டு கிடைக்கும், சம்பளமும் சேர்த்து கிடைக்கும். ஆனால் இங்கே உங்களுக்கு 8 மணி நேரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் 8 மணி நேரம் 1 செகண்ட் அதிகமாக வேலை செஞ்சாலும் பக்காவாக போட்டு கொடுத்துருவாரு. யாருக்கிட்ட அப்படின்னா போலீஸ்காரங்க கிட்ட. உடனே உங்களுக்கு ஃபைனு வீடு தேடி வரும். இதை பற்றி ஒரு பெரிய வீடியோ நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடலாம். இவர் பேர் தான் டேக்கோகிராஃப். அடுத்து இங்கே உள்ள பட்டனை பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை காட்டினேன். அடுத்து இங்கே உள்ள பட்டனை பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே டாப்பை தூக்குறதுக்கும் இறக்குறதுக்கும். இது பட்டனை மேலே தூக்கணும்னா மேலே டாப் வந்து ஓப்பன் ஆகும், டவுன் பண்ணிங்கன்னா இறங்கிடும். அடுத்ததா இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு வேலையே கிடையாது, எல்லாமே மோட்டாரில் தான் இருக்கும். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீனோட அப் அண்ட் டவுன் பட்டன். இதை நம்ம டவுன் பண்ணுறது மூலயமா சன்ஸ்க்ரீனை நம்ம கூட்டி குறைக்க முடியும். ரைட்டா, ஃபினிஷ். அடுத்ததாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஸ்டேரிங். ஏஜிஎஸ் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வீல் இந்த மேன் ட்ரக்கில் யூஸ் பண்ணுறாங்க. என்ன மல்டி ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஸ் மோட்லேருந்து A to Z எல்லாமே நம்ம இந்தியன் கார்ஸில் இருக்க போலவே இங்கேயும் இருக்குது. இதுவும் ஏர் ஃபங்க்ஷனில் தான் ஒர்க் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹாரன் இருக்குது. ஹாரன் இருக்குது தாங்க தெரியும், நான் வந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஹாரன் அடித்தது கிடையாது. அடுத்ததாக இங்கே பார்க்கலாம். இது வந்து ஆக்சிலேட்டர். ஒரு 3 விதமான மோடு இருக்குது. ஈக்கோ மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, ஹெவி மோடுன்னு ஒரு 3 விதமான மோடு இருக்குது. இது அப்கீல் மோடு. வண்டி அப்கீலில் போகும்போது இந்த பட்டன் ஆன் பண்ணுறப்போ வண்டி ரிவர்ஸில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அடிச்சுக்கிறோம், பின்னாடி போகாது. அடுத்ததாக ஸ்பீடு செட்டு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டியை செட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஸ்பீடானது கட் ஆஃப் ஆகும், எந்த ஸ்பீடில் மறுபடியும் ஆக்சிலேட்டர் ஆனது ஓப்பன் ஆகுன்றதை செட் பண்ணுறது இதில் தான் இருக்குது. 70 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோப்பாக கண்டதும் வண்டியானது ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்போது இந்த க்ரூஸ் மோட் 75 கிலோமீட்டர் வேகத்தில் வரைக்கும் தான் உங்கள் வண்டியை போக அலோவ் பண்ணும். 75 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வண்டி கீரை குறைச்சி வண்டியை ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கும். அது எது வரைக்கும் ஸ்லோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வண்டியை ஸ்லோ பண்ணும். 65 கிலோமீட்டர் வேகத்துக்கும் கீழே உங்கள் வண்டியானது வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலேட்டரை வந்து ப்ரெஸ் பண்ணி வண்டியை வந்து முன்னாடி போக வைக்கும். இதுதாங்க இந்த மோடு. அந்த ஸ்பீடு கண்ட்ரோலில் ஒரு 4 விதமான கண்ட்ரோல் இருக்குது. அதான் அது 65ன்றது அடுத்து 63 இருக்கும், 60 இருக்கும். அந்த மாதிரியான குறைச்சி கூடுதல் செட் பண்ணுறது தான் இந்த பட்டன். அப்புறம் வழக்கம் போல் க்ரூஸ் மோடை ஆஃப் பண்ணுற பட்டன் இங்கே இருக்குது. இது ப்ளஸ் ஆர் மைனஸ் வால்யூம் பட்டன். நம்ம கால் ரன்னிங்கில் வந்தால் அட்டன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். பட் இந்த வண்டியில் இது லாக்கில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். நம்ம எப்படி இந்த வண்டியை யூஸ் பண்ணுறதுன்றது தான் இந்த இதில் இருக்குது. நம்மளோட வாய்ஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் வந்து இந்த வண்டியில் ஆன் ஆகுங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வாய்ஸில் சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிறோம். மேனுவல் புக், மியூசிக் சிஸ்டம், பாட்டு வேணும் அப்படின்னா நமக்கு எங்கே விதமானாலும் மாற்றிக்கலாம். பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கியர் பாக்ஸ் ஆனது கியர் லிவர் கையில் தான் இருக்குது. 14 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கியர் பாக்ஸை நம்ம மேனுவலாகவும் யூஸ் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக். இங்கே ஹேண்ட் பிரேக் இருக்குது, எல்லாத்துலேயும் ஹேண்ட் பிரேக் தானேப்பா இருக்குது அப்படின்னீங்கன்னா நம்ம ஊரில் ட்ரக்கில் ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக்காக இருக்கும், பேக்கில் ட்ரம் பிரேக்காக இருக்கும். அது காமன் எல்லாத்துக்குள்ளது தான். ஆனால் இங்கே யூரோப் வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ன்ற கான்செப்ட் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாமே டிஸ்க் பிரேக்கில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட்டும் டிஸ்க் பிரேக் தான், பேக்கும் டிஸ்க் பிரேக் தான். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செட்டு. ரெண்டாவது நம்ம பார்க்க போக வேண்டியது இந்த பக்கம் என்ன இருக்குது, டிரைவருக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகாக ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க.
இது ஆல்வேஸ் ஆன் தான். வண்டி நிப்பாட்டி இருந்தாலும் ஆனில் தான் இருக்கும், ரன்னிங்லேயும் ஆனில் தான் இருக்கும். நம்ம வண்டியில் என்ன இருக்கும்? கீரை, தயிர், பட்டாணி, யூனா, அப்புறம் ஃபிஷ்ஷு வாங்கி வச்சுருக்கோம். இருக்குது காலிஃப்ளவர் இருக்குது. பக்கம் எடுத்து சமைச்சிக்கலாம். 13 யாருன்னு வச்சது? ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக். அடுத்ததாக நம்ம லிவிங் ஏரியா. இங்கே 2 பெட் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டிரைவருக்கு உள்ள பெட்டு, மேலே 2வது டிரைவருக்கு உள்ள பெட்டு. கைஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கை சுற்றி காமிச்சாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு எதுவும் டவுட்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். யூரோப்பில் நிறைய விதமான ட்ரக் இருக்குது. பென்ஸு, வால்வோ, டஃப்பு, இவாக்கோ, எக்கச்சக்கமான ட்ரக் இருக்குது. பட் எங்களுக்கு கொடுத்துருக்கிறது மேன் ட்ரக் தான். எங்களுக்கு இந்த ட்ரக்கே வேறு லெவலில் இருக்குது. சூப்பரான ட்ரக்கு. நான் இந்த ட்ரக்கை வந்து எனக்கு குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி. உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் இல்லை, கண்டிப்பாக உங்கள் எல்லார் கமெண்ட்டுக்கும் நான் பதில் சொல்லுவேன். அடுத்ததாக நம்ம இதுக்கப்புறம் ஒரு வரப்போகிற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் மேட்டர் தான் நம்ம பேச போகிறோம். என்ன டெக்னிக்கல் அப்படின்னீங்கன்னா, யூரோப்பில் ஒவ்வொரு வருஷமும் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். குறிப்பாக BS4, BS3, BS5, BS6 இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இந்தியாவிலேயும் இருக்குது. இதெல்லாம் வந்து எமிஷனில் கண்ட்ரோல் பண்ணுற விதமாக இருக்கும். அதே மாதிரி தான் யூரோப்லேயும் Euro 1, Euro 2ல் ஆரம்பித்து Euro 6 வரைக்கும் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இந்த வெஹிக்கிள்ஸில் எமிஷன் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றதும் நம்ம கொஸ்டினில் கேட்கப்படுற ரொம்ப பெரிய விதமான கேள்வி. சரி, ஓகே. இந்த வண்டியில் என்ன மாதிரியான எமிஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க? இந்த வண்டியில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Euro 6 டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் யூரோப் வண்டியில் 11 விதமான சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரக்கை முக்கால்வாசி நம்ம ஓட்டுறது கிடையாதுங்க. நம்மளோட வேலை ட்ரக்கை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு 11 டிவைஸ் இருக்குது. இந்த 11 டிவைஸும் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி இந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆனது வெளியில் தெரியும். உங்களோட எக்ஸாமில் முழுக்க இதை பற்றின கேள்விகள் தான் நிறைய கேட்குறாங்க. இந்த 11 டிவைஸை பற்றி தான் கேட்குறாங்க. அது என்ன மாதிரி டிவைஸ் பார்த்தீங்கன்னா ACC, ESP, DSC, இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் ப்ரோக்ராமு, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலு, பிரேக்கிங் சிஸ்டம், ABS, இதே மாதிரி தான் லேண்ட் கீப்பிங் அசிஸ்டன்ட். இது மாதிரியான ஒரு 11 டிவைஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறோம், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிவைஸ்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறதுன்றதான் இங்கே இருக்கிற எக்ஸாமினேஷன் சிஸ்டம். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறீன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த எக்ஸாம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணி உள்ளே வந்துடுவீங்க. அப்புறம் எல்லாமே சொல்லியாச்சு இந்த வண்டியை பற்றி. அடுத்ததாக இந்த வண்டியில் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம சொல்ல போகிற 2 விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஜின். இது Euro 6. இந்த வண்டியானது Euro 6 தான். ECR கேட்டலிஸ்ட்டில் எமிஷன் கண்ட்ரோல் சிஸ்டமானது இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ECR அப்படின்றது நம்ம இன்ஜின்லேருந்து வெளியாகிற ஸ்மோக்கை கண்ட்ரோல் பண்ணி எமிஷனாக வெளியில் போகிறது தான் இந்த சிஸ்டத்தோட வேலை. இதில் நம்ம AdBlue யூஸ் பண்ணுறோம். டீசல் டேங்கை பொறுத்த வரைக்கும் டியூவல் டீசல் டேங்க் ஆனது யூஸ் பண்ணுறோம். ரைட் சைடில் இருக்க டேங்க் வந்து 450 லிட்டர் டேங்கு, என் பக்கம் இருக்க டேங்க் வந்து 600 லிட்டர் டேங்கு. மொத்தம் 1000 லிட்டர் டீசல் டேங்க் இருக்குது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 750 HP திறன் கொண்ட இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. 15.2 லிட்டரு 6 சிலிண்டர் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு எதுனாலும் நீங்கள் டவுட்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. யூரோப் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ளே வரதுன்றது ரொம்பவே ஈஸியான ஒன்று தான். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் நிறையா உள்ளே வரணும். நான் இன்றைக்கி இல்லை, என்னைக்கு கேட்டாலும் அதான் நான் சொல்லுவேன். எல்லாரோட லைஃப்பும் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஏன்னா இங்கே இருக்கிற அட்மாஸ்பியராக இருக்கட்டும், சம்பளமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம தகுதிக்கு மீறி தான் நடக்குது. நம்ம இது வரைக்கும் ஒரு பார்க்காத ஒரு உலகத்தை வந்து இங்கே வந்து நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பட்ட சந்தோஷத்தை நீங்களும் படணும். நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து வண்டி ஓட்டணும். வண்டின்னு இல்லை, உங்களுக்கு வேறு எந்த விதமான ஜாப்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு முழுக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், யாரும் போலியான ஏஜென்ட்களை நம்பி ஏமாறாதீங்க. இங்கே வந்து நிறைய பேர் படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பேரும் போலியான ஏஜென்ட்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பி இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க. எவ்வளவோ நல்ல ஏஜென்ட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்காக நான் ஏஜென்ட்கிட்டே போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன்.
உங்கள் ஏஜென்ட் நல்ல ஏஜென்ட்டா இல்லை உங்களை ஏமாத்துறாரா அப்படின்றத நீங்கள் நிறைய நண்பர்கள்கிட்ட கேட்டு விசாரித்து அதுக்கப்புறம் போய் நீங்கள் பணத்தை கொடுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் ட்ராவல் ஆகி வந்துட்டீங்க. இந்த ஒரு சின்ன ஒரு ரிமார்க் ஆகி உங்கள் லைஃப்பை தொலைச்சிட்டு போக வேணாம். மேலும் தகவல்களுக்கு ரெயின்போ விக்னேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.